அரௌண்ட் 500 kgs யூஸ்டு க்ளோத்ஸை கலெக்ட் பண்ணி சென்னை சிட்டி சென்டரில் தலை தோனிக்காக நாங்கள் ஒரு ஃபேன் ஆர்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 500 கிலோ அளவிலான பயன்படுத்தப்பட்ட ஆடைகளை கலெக்ட் பண்ணி அதை வச்சு சிட்டி சென்டர் மால்ல பாத்தீங்கன்னா தல தோனி அவர்களை ரொம்பவே அழகா கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்ட் பண்ணிருக்காங்க இங்க ஒரு டீம். பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருக்கு, அவ்வளோ தத்ரூபமா இருக்கு. கிளாத் வச்சே தோனியை டிசைன் பண்ணியிருந்தாங்க. பயங்கரமா இருந்துச்சு, அல்டிமேட்டா இருந்துச்சு. கிளாத் எல்லாருக்கும் கொடுக்கணும், அதாவது நம்மளோட யூஸ்டு கிளாத் இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்ல தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு. அதாவது யூஸ்டு க்ளோத்ஸை வாங்கி இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. இது ஏப்ரல் 25 to 28 நடந்திருக்கு. அண்ட் இந்த க்ளோத்ஸ் எல்லாமே இல்லாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் திருப்பி கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணி ரொம்பவே அழகான சூப்பரான ஆர்ட்டை உருவாக்கி இருக்காங்க. பார்க்கும்போது எப்படி பாஸ் எப்படி இப்படிலாம் யோசிச்சு செய்யறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. நிறைய சின்ன பசங்க அப்புறம் ஃபேமிலிலாம் இந்த ஆர்ட்டை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. ஸோ போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிட்டாவே தோனி அவர்களுடைய ஃபீவரும் ஸ்டார்ட் ஆயிடும். தல தோனி அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ரசிகர்கள் கொண்டாடி தீக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் இங்க பாத்தீங்கன்னா மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய சிட்டி சென்டர் மால்ல இங்க லாபில பெரிய தோனி படத்தை க்ளோத்ஸ் வச்சே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட ஆடைகள் 500 கிலோ அளவுல அதை வச்சு ரொம்பவே அழகா தோனிய தத்ரூபமா கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கும்போதே செம்மையா இருக்கு, வேற லெவல்ல பண்ணிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு. இங்க வந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா இங்க நின்று போட்டோஸ் எடுத்திருந்திருக்காங்க. போட்டோஸ் இவங்களும் எடுத்து கொடுத்திருந்திருக்காங்க. நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி ஆடைகளை கலெக்ட் பண்ணி அதன் மூலமா இந்த ஆட்டை உருவாக்கி இருக்காங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இது எல்லாத்துக்குமே, அதாவது யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க எல்லாருக்கும் இந்த ஆடைகளை கொடுத்திருக்காங்க. ரொம்பவே அழகாவும் நிகழ்ச்சியாவும் இருக்குல்ல இதை பார்க்கும்போது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பர்ச்சேஸ் பண்ணலாம்னு வந்திருந்தேன். பட் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா பயங்கர டிஃப்ரெண்டா பயங்கர மாசான ஒரு விஷயத்தை பார்த்தேன். பிகாஸ் பெட்ராஸ்டர்ஸ் வேற லெவலில் ஒரு கிரியேட்டிவான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தோனியை பார்த்துருக்கோம், ஆனால் தலையை தோனி இல்லாமல் துணியில பார்த்துருக்கோம். ரொம்ப வித்தியாசமா ஜென்ரலாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலந்து சைடான நம்ம தூக்கி பண்ணுறாங்க மீட் பண்ணால். பட் துணியை வச்சு அதை நம்ம யூஸ் பண்ணால் துணி வச்சு இவ்வளோ கிரியேட்டிவாக ஒரு விஷயம் பண்ண முடியும்னா அதை நம்ம விகாஸ் டீம் தான் பண்ண முடியும். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. தலை தோனியை துணியை வச்சு அழகாக காமிச்சிருக்காங்க.